லியோனி என்ன சொல்லியிருக்காரு? தமிழின துரோகியா யார்? நான் எதுக்குன்னா, தம்பி அண்ணாமலை வந்து திருச்சியில் பேசினார். அக்கா ஒரே கையெழுத்தில் சிபிஎஸ்சி ஆக்கினாங்க. ஆமாம், சிபிஎஸ்சி ஆக்கணும். அதுக்கு தர்மேந்திர பிரதான் எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் அனுப்பிச்சிருந்தார். ஏன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று. உடனே தமிழை அழிக்கிறார்கள், சிபிஎஸ்சி ஆக்கணும் மூதொன்று இல்லை. தமிழ் பரீட்சை 5000 குழந்தைகள் எழுதி முடிச்சிருக்காங்க. 10ஆவதுல புதுச்சேரியில் 2ஆம் தேதி +2ல் தமிழ் பரீட்சை எழுதுறாங்க, சிபிஎஸ்சி படிக்கிற குழந்தைங்க. ஆமாம், அனைத்து குழந்தைங்களும் இங்கே பணக்கார பிள்ளைங்க மட்டும் சிபிஎஸ்சி வேணுன்றது தமிழ்நாட்டோட கொள்கை. பிஜேபி கூட்டணியாக ஆளுகின்ற பாண்டிச்சேரியில் அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று சிபிஎஸ்சியை ஆக்கி இருக்கிறோம். 10ஆவது 11 12ஆவது பரீட்சை சிபிஎஸ்சியில் எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழில் எழுதியிருக்காங்க. தமிழ் அங்கே நீக்கப்படவில்லை. நான் ஸ்டாலின் அவர்கிட்ட உன்னை கேட்குற, தகுதியானவர்களை தயவு செய்து தகுதியான நிறுவனங்களுக்கு நியமிங்கள். லியோனி சொல்கிறாரு, நான் தமிழின துரோகியான். எதுக்கு? சாமானிய குழந்தைகள் சிபிஎஸ்சி படிக்கலான்னு சொன்னதுக்கு நான் தமிழின துரோகினா, பணக்கார குழந்தைகளுக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினின் மகள் தமிழின துரோகியா? அப்போ சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் தமிழின துரோகிகள் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் தமிழ் அங்கே எடுக்கலை. இன்னொன்று லியோனி சொல்கிறாரு, புதுச்சேரியில் தமிழ்நாடு பாட புத்தகத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்கலை. அவர் நிறுவனத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இன்னைக்கு கூட புதுச்சேரியில் தமிழ் பாடத்திட்டத்திற்கான நூலை தமிழ்நாட்டில் தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம். மற்ற பாடத்திற்கு தான் சிபிஎஸ்சி பாடத்திட்டம். அது மட்டுமல்ல, அடுத்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியே தமிழ் வழி பள்ளிக்கூடத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கான பாட நூலை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் இவ்வளோ பேசுகிறீங்களே, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கேட்டாங்களே, நீங்கள் உயர்கல்வி தொழிற்கல்வியை தமிழில் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரல. நீட்டை தமிழில் எழுதலான்னு சொன்னோம், எத்தனை பேர் எழுதுறாங்க? தமிழில் பொறியியல் கல்லூரி எத்தனை நடந்து கொண்டு இருக்கிறது? தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு இன்னைக்கு எங்களை தமிழின துரோகின்னு சொல்கிறாங்க. நான் தமிழின துரோகியாக இருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழ் ரத்தம் தான் எங்கள்கிட்டையும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மும்மொழி என்று நாங்கள் சொல்வது தமிழ் மொழியை 5வது வரை படியுங்கள் என்று சொல்வதற்கு தான். ஒரு மொழியை படிக்கிறோம் என்று சொல்லுவான தமிழ் மொழியை விளக்குவதற்கு இல்லை. நான் மறுபடியும் சவால் விடுகிறேன். இந்த தமிழிசை 5வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். கனிமொழியிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எனக்கு தெரியும், அப்பா தமிழறிஞர் என்பது நமக்கு தமிழ் வழியில் படித்தீர்களா? அப்ப நீங்க பின்பற்றாததை நீங்கள் தமிழ் வழியில் படிக்கவில்லை, ஆனால் தமிழை பாதுகாக்கிறேன் என்று எப்படி சொல்வீங்க? இந்த கேள்வியை நான் நேரடியாக வைக்கிறேன். கலைஞர் குடும்பத்தில் எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி கற்றார்கள்? நான் கற்றேங்க. எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி என்னை 5வது வரை தமிழில் தான் படிக்கணும்னு தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சாங்க. 6வதுக்கு மேலே தான் நான் ஆங்கில பள்ளி கல்வியை நான் எடுத்தேன். இதைத்தான் இன்னைக்கு ஏறக்குறைய நான் ஒரு உயர்கல்வி படிச்சிருக்கிறேன். நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அவங்க போட்ட பிச்சைலாம் கிடையாது. நான் ஒரு பாடத்தில் கூட ஃபெயில் ஆனது கிடையாது. நான் பாட்டுக்கு பேசுவேன், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். அதற்கு ஆற்றலை தந்தது அந்த தமிழ் வழி கல்வி. ஆனால் பார்லிமெண்ட்டில் தமிழ் வழியை பற்றி பேசுகிறேன்னு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் அப்பா தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தார்கள். அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ஒன்றை மட்டும் லியோனிக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். தமிழ் வழியில் படித்த ஒரு மகளை, தமிழிசை என்று பெயர் வைத்த ஒரு மகளை, தமிழுக்காகவே தனது வாழ்நாளை செலவிட்ட ஒரு தலைவனின் மகளை தமிழின துரோகி என்று சொன்னீங்கன்னா ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீங்க என்ன தமிழ் வழி கல்வியை எந்த அளவுக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். முதல்ல பாராளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தது என் தந்தை. கொள்கையில் அவங்க கூட நான் மாறுபடுவேன், ஆனால் தமிழ் கொள்கையில் நான் மாறுபட மாட்டேன். ஆனால் இன்னைக்கு பெரிய இங்கிலீஷில் பேசி உங்களோட புலமையை தானே காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருக்கு? எத்தனை பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தமிழில் பேசுகிறீர்கள்? நேற்று கூட ஒருவர் தடுமாறி இங்கிலீஷில் தான் படிச்சுட்டு இருந்தாரு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அதனால நாங்கள் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இனிமேலும் தமிழை வைத்து நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை நான் தெளிவாக இங்கே பதிவு செய்கிறேன்.